சூர்யா, எப்படி பார்க்குறீங்க? ஒரு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் நூற்றாண்டை நெருங்குகிறது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் திகாவிலிருந்து வந்தால் 75 ஆண்டுகள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? 75 ஆண்டுகளில் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்கை வகித்திருக்கிறோம் அப்படிங்கிற பார்வையை திரு ரவீந்திரன் முன்வைக்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு எங்கள் பிரதமருக்கு பிறந்தநாள். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தோடு நம்ம பிரதமருக்கு தான், பிரதமருக்கான வாழ்த்து, பெரியாருக்கான வாழ்த்து, எல்லா வாழ்த்தையும் நம்ம சொல்ல வாழ்த்து. எஸ், இப்போ இன்னைக்கு 75வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் மற்றவங்கள மாதிரி திமுக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அவர்களுடைய பங்களிப்பு குறிப்பாக 1967 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருடம் கருணாநிதி என்ற ஒரு மூத்த தலைவர், அவருடைய ஆளுமை இருதுருவ அரசியலில் முக்கியமாக இருந்திருக்காரு. அடுத்தது இப்போ மு க ஸ்டாலின் மிக முக்கிய தலைவராக 2017 இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நானும் ஒத்துக்கொள்கிறேன். பட் இருந்தாலும் அது எங்களுடைய வேலை இல்லை. அவங்க புகழ பேசுகிறது, அவங்க எங்கே சறுக்குனாங்க, எங்கே தப்பு பண்ணாங்க, எதனால் நாங்கள் அவங்களுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போது முதல்ல எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது, நானும் ஸ்கூல் படிக்கும்போது பஸ் பாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய தமிழ்நாட்டு அரசோட திட்டங்களை நான் பயன்படுத்தியிருக்கேன். எங்கே பிரச்சனை வருதுன்னா, அது வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற கட்டத்தில் தான் நாங்கள் அதாவது அப்போஸ் பண்ண தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத நான் ஏற்றுக்கல. கான்ஸ்டன்டின் ஐயா முதல்ல சொன்னார், இந்த டிபேட்டில் நம்ம உட்காந்துருக்கக்கூடியதே அவர்களுடைய சாதனைன்னு சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இதே மாதிரி டிபேட் நடக்குது, உட்காந்துருக்காங்க, பலதரப்புப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்போ அந்தந்த மாநிலங்களில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த சாதனை போகும். அப்போது இது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்களா அப்படின்றது முதல் கேள்வி. கல்வி, சுகாதாரம் மாதிரி விஷயங்களில் முன்னத்தியரா நாங்க இருக்கிறோம், மற்றவங்களும் வர்றாங்க, முன்னத்தியரா நாங்க இருக்கோம். தமிழ்நாட்டு சேர்ந்தோம்னா எனக்கு சந்தோஷம் தான். அப்போ லிட்ரஸி ரேட் 87% சொன்னார். கிட்டத்தட்ட பீகார் மட்டும்தான் மிக குறைவாக 70% இருக்குது. எல்லா மாநிலங்களும் இதில் இருக்குது. அடுத்து ஜிஆர் டேட்டா அப்படி இப்படின்னு போட்டால் நம்ம பல விஷயங்களில் முதன்மையாக இருந்திருக்கோம். அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த சாதனைகள் இது எல்லாத்தையுமே கடந்து அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம சித்தாந்த ரீதியாக இப்போ திமுகன்ற கட்சியை பற்றி விவாதிக்கும் போது அதனுடைய நிறுவனர் அண்ணாதுரை அவர்கள் அவர் எந்தெந்த விஷயங்கள் முன்னெடுத்தார், எந்தெந்த கொள்கைக்காக அவர் இருந்தார், இப்போ அந்த கொள்கைகளை கடந்த 67 இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றினாங்களா? ஒரு 2-3 விஷயங்கள், குறிப்பாக வாரிசு அரசியலில் அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது, மதுவிலக்கில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது, பண விஷயங்கள், அதாவது ஊழல் மற்ற விஷயங்கள் சொத்து சேர்ப்பதில் அதில் அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது, அதை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா? இப்போது அவங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே கிட்டத்தட்ட ஆசிய அளவில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கும்போது அதில் அதிகாரம், பிஸ்னஸ் எல்லாமே சேர்ந்து தான் வருது. இந்த மாதிரி விஷயங்களை ஒருவேளை அண்ணாதுரை அவர்கள் இருந்திருந்தால் அதை ஒத்துட்டு இருந்திருப்பாரா? இல்லை அந்த ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய விஷயம், இப்போது அவர் வாரிசு அரசியலுக்கு எதிராக இருந்தவர். அப்போது 67 ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவூட்டுறேன். கான்ஸ்டன்டைன் குறுக்கிடுவார், அப்புறம் பேசுவார். அவர் அண்ணா அவர்கள் இருந்தபோதே தென்சேனுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் திரு முரசொலி மாறன். இது இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இப்போது பிஜேபி எடுத்துக்கிட்டால் கூட நிறைய வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறோம். நாங்கள் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தலைமை பொறுப்பில் ஒரு குடும்பம் இருப்பதும் மற்ற பொறுப்புகள் எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கிறதுல பெரிய வேறுபாடு இருக்குன்னு பல கட்டங்களில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஜனநாயகம் இருக்கான்றது முதல் கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஒரு குடும்பத்தின் பிடியில் ஒரு கட்சி இருக்கின்றது. இதை திரு அண்ணாதுரை அவர்கள் எதிர்பார்த்தாரா? அந்த கொள்கையை அவர் வைத்திருந்தாரா? ஒருவேளை இப்போது இருந்திருந்தால் அதை ஒற்றுக்கொண்டு இருந்திருப்பாரா அப்படின்றது முதல் கருத்து. இரண்டாவது, திமுகவினுடைய மக்கள் வாக்களித்து ஆட்சி அங்கதான் வரேன்னா, இப்போ திமுகவினுடைய வெற்றிகளை பற்றி நம்ம 67 அனலைஸ் பண்ணும்போது 67 அவர்களுடைய வெற்றிக்கு எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவருடைய கரிஷ்மா, அவருடைய கேம்பெயின், அவருடைய செல்வாக்கு இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பங்கு கொடுத்தது. 67 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியை கையில் கொடுத்துட்டு போயிட்டார். 71 காங்கிரஸ் கூட உடன்பாடு வந்ததுனால அவர்கள் போட்டியிடாததுனால மீண்டும் ஆட்சி தக்க வைக்கப்பட்டது. அந்த 10 ஆண்டுகள் நீங்களாக அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த இயர்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரை அது தக்க வைக்கப்பட்டது. நீங்கள் கடந்து போகிறீங்க. ஆனால் சட்டமன்ற வரலாற்றில் 184 இடங்களை பெற்ற ஒரு கட்சின்னு இப்போ வரைக்கும் அதான் இருக்குது. ஆனால் அப்போ காங்கிரஸ் கடந்து போக காங்கிரஸ் நின்னாங்களா இல்லையா? அப்போ இந்திரா காந்தி அவர்களோடு உடன்பாடு ஏற்பட்டு அவங்க நிற்கல. இந்திரா காங்கிரஸ் போட்டியே போடல, அதனால வெற்றி. அது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ 77 நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருந்ததே 15 ஆண்டுகள் தான். மீதி 35 ஆண்டுகள் அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு இந்த மாநிலத்தில். அப்போது நீங்கள் இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நல்லது
ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது 77லிருந்து ஏன் ஒரு முறை கூட மக்கள் உங்களை 2வது முறை தேர்ந்தெடுக்கவில்லை? அடுத்தது இந்த வெற்றின்றது பார்த்தீங்கன்னா 1989 2021 இந்த 2 வெற்றிகளும் பார்த்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சி வந்து 2ஆக உடைந்ததால் கிடைக்கப்பெற்ற வெற்றி. ஒருவேளை அதிமுக 2ஆக உடையாமல் ஒன்றாக இருந்திருந்தால் அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்குமா அப்படின்ற இடத்துலயே நம்மளுக்கு சந்தேகம் வருது. இப்போ நான் என்ன சொல்ல எல்லா வெற்றிக்கும் காரணம் சொல்ல முடியும். மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுகிறாருக்கு ஒரு காரணம் சொல்லலாம். அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு குஜராத் உதாரணமா நம்ம இப்போ நீங்க சொல்லக்கூடியது ஒரு தேர்தலோட இன்னொரு தேர்தலை ஒப்பிட முடியாது. நீங்க சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்த வெற்றி வரலன்றீங்க. இப்போ திமுக என்ன சொல்றாங்க, 2019 2021 2024 தொடர் வெற்றிகள் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில வெற்றி பெறுகிறோம் அப்படின்னா மக்கள் ஏற்பு இல்லாம அது வரலையே. நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை வந்து மக்கள் வந்து பெருவாரியாக இப்போ குஜராத்ல வந்து 25 ஆண்டுகளுக்கு மேல பிஜேபி ஆட்சி, மத்திய பிரதேஷ்ல 20 ஆண்டுகள் தொடர்ந்து, இப்போ திரிபுரால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இருந்தாங்க கிட்டத்தட்ட, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறார்கள். அதனால இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி குறியீடுல எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சொந்தம் கொண்டாடுறது, மற்ற விஷயங்கள்லாம் கடந்து போகிறதுன்னு இல்லாம இது வந்து திமுகவிற்கு வந்து மக்கள் பெருவாரியாக கடந்த 50 ஆண்டுகள்ல வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். டாக்டர் சுமந்தோ இணைஞ்சிருக்காரு, பேசலாம். அதுக்கு முன்னாடி திரு ஷானவாஸ், திரு சூர்யா சொன்னதுலேருந்தே கூட எடுத்துக்கலாம். 2-3 அம்சங்களை அவர் விமர்சன பார்வையோடு வைக்கிறாரு. அதை கடந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கீங்க. ஒரு கட்சியை நடத்துவது அல்லது அந்த கட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 75 ஆண்டுகள் அப்படிங்கிறது. திமுக மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளான ஒரு கட்சி. அதுலேயும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியை வழிநடத்திய கலைஞர் மற்ற எந்த தலைவரை காட்டிலும் மிக மோசமாக குறிவைக்கப்பட்டவர், இழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டவர். அவருடைய தலைமையில் அந்த கட்சி அதிகாரத்தை அடைவது என்பது மிகவும் சவாலானது. அது எம்ஜிஆருக்கு இல்லாத சவால், ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லாத சவால், மற்ற யாருக்கும் இல்லாத சவால் கலைஞருக்கு இருந்தது. எதனால் அப்படி சொல்றீங்க? அதுதான், அது வந்து அவர் பின்பற்றிய கொள்கை, அதில் அவர் காட்டிய உறுதி. அவருக்கான எதிர்ப்பு கடுமையாக இருந்தது, கடுமையான எதிர்ப்பு. அவருக்கு வந்து லாபி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் வந்து இயங்காமல் ஒரு 4.5 வருஷம் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு கடைசியில் ஒரு 6 மாதம் மட்டும் ஃபீல்டுக்கு வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அதை மிக சாதாரணமாக ஜெயலலிதா அம்மையாரால் செய்ய முடியும். 6 மாதம் வந்து ஒர்க் பண்ணால் போதும், ஆட்சியே கிடச்சிரும். கலைஞர் அப்படி 6 மாதம் ஒர்க் பண்ணி என்னைக்காவது ஆட்சியை பிடிச்சிருக்காரா? அது சாத்தியமே கிடையாது. அப்போ எப்படி, யார் அப்போ இவங்களுக்காக யார் வேலை பார்த்தா, இவங்களுக்காக யார் லாபி பண்ணா? இவங்க குற்றமே செஞ்சாலும் அதை எளிதில் கடந்து போய் விடுவார்கள். அவர் குற்றமே செய்யலைன்னாலும், அவர் தண்டிக்கப்படவே இல்லைனாலும், கடைசி 6 மாசத்துல வந்தாலும் அவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறாங்க. கருத்துருவாக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ ஒன்றை கட்டமைப்பது இருக்குல்ல, அதற்கான வலிமை அது ரொம்ப முக்கியமானது. 25 ஆண்டுகள் தொடர்ந்து மோடியால் வந்து குஜராத்தை ஆள முடிகிறது அப்படின்னா, அங்கே மோடிக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கம், அதற்கான கருத்துருவாக்கம் என்பது பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம்.